யாக்கோபுடைய புஸ்தகம். பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு அப்படி சொல்லியிருக்கு. பிரியமானவர்களே, இந்த பூமியில் பிறந்ததான சிறியவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், வயதானவர்களாக கூட இருக்கட்டும், எல்லாருக்கும் சோதனை வரும். சோதனை இல்லாத யாரும் கிடையாது. அந்த சோதனையை சகிக்கிறதான அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். சோதனையை சகிக்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். இப்போ சோதனையை சகிக்கிற மனுஷன்தான் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்லுவார். எல்லாரையும் பாக்கியவான்கள் அப்படி சொல்ல மாட்டாங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன்தான் பாக்கியவான், ஆனாலும் அவன் உத்தமன் என்று விளங்கணுமா. உண்மையாக தான் சகிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி உத்தமன் என்று விளங்கின பின்பு தான் அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவனுக்கு தருவார். மறுபடியும் படிக்கணும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். பார்த்தீங்களா, உத்தமன் என்று விளங்கின பிறகுதான் கடவுள் இவங்க அங்கிட்ட அன்பு கூறுறாங்க அப்படின்றதான இடத்துக்குள்ள நம்ம வருவோம். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார், தெரிந்து கொண்டார், இன்னும் பெரிய சந்ததியாக்குவேன்னு சொன்னார். ஆனால் அவன் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் மிஸ்டேக் இருந்துச்சு. ஒரு நாள் அவன் ஆண்டவர் சோதித்தார். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படி சொல்லியிருக்கு இல்லையா. அதுக்கு முன்னால நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதெல்லாம் ஆண்டவர் பொறுத்து 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 போயிட்டார். கடைசியில் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பின்பு அவன் என்ன பண்ணாலும் அவர் வாக்குத்தத்தத்தை அவனை கொடுத்து நிறைவேற்றிட்டார். குழந்தையும் கொடுத்துட்டார். இப்போ குழந்தை பிறந்துச்சு. அதிகமாய் அவன் சிநேகித்தான், குழந்தைய அதிகமாய் சிநேகித்தான். அப்போது கர்த்தரையே மறக்கக்கூடிய இடத்துக்குள்ளே வந்தாலும் வந்திருக்கலாம். இப்போ கடவுளுக்கு யார் முக்கியம், அவன் பிள்ளையா நானா, இப்போ நான் டெஸ்ட் பண்ணி ஆகணும்ன்ற இடத்துக்குள்ளே வந்துட்டார். அதனால தான் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிட்டார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவனை நோக்கி ஆபிரகாமை என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு. எப்படி சொல்றாரு பாருங்க, உன் புத்திரன் உன் ஏகசுதன். அவன் எப்படிங்க ஏகசுதன் ஆவான்? அதுக்கு முன்னால் இஸ்மாவேல் பிறந்திருக்கிறானே, அவனை ஆண்டவர் கணக்கிலேயே கொண்டு வரல. உனக்கு ஒரே பையன்தான், இவன் தான் என் மனதில் இருக்கிறான், அவன் கிடையாது அப்படின்றதுக்கு தான் உன் ஏகசுதன் அப்படி சொன்னார். உனக்கு ஒருத்தந்தான் பையன். இப்போ கேத்துராளுக்கு 6 பிள்ளைங்க பிறந்தாங்களே, அதில் மீதியானீரும் ஒருத்தன் இருக்கிறானே, அந்த பிள்ளைங்களும் கணக்கு இல்லை. ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்ணினார், என்ன, கடற்கரை மணலத்தனையாய் உன் சந்ததி இருக்கும், அதுதான் இஸ்மாவேல் சந்ததி. வானத்து நட்சத்திரமாய் உன் சந்ததி இருக்கும், அதுதான் ஈசாக்கின் சந்ததி. பூமியின் தூளத்தனையாய் உன் சந்ததி இருக்கும், அதுதான் கேத்துராளுக்கு பிறந்த பிள்ளைங்க. அப்போ 3 மனைவிக்கும் குழந்தை பிறந்தது. ஆனால் கர்த்தருடைய மனதில் யார் இருக்கிறா? இந்த 2 மனைவிக்கும் பிறந்த பிள்ளைங்க கணக்குலேயே கிடையாது. ஆனால் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் பிறந்த பிள்ளைங்க தான் கணக்கில் வராங்க. அது என்ன சொல்றார், உன் ஏகசுதன், அவன் தான் உனக்கு மகன், வேற எவனையும் அந்த லிஸ்ட்ல கொண்டு வர முடியாது அப்படி சொல்லிட்டாரு. உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரன். அவன் மேல அந்த அளவுக்கு அவன் நேசம் வச்சிருந்தான், அந்த அளவுக்கு அவன் நேசம் வச்சிருந்தான். அவன் தான் அவன் உயிரே, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதான் நேசகுமாரன். என் உயிரையே வச்சிருக்கேன் இவன் மேல அப்படி சொல்லிட்டு. நேசகுமாரனும் ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். பலி செலுத்து அப்படி சொல்ல, தகன பலியாய் பலி செலுத்து அப்படி சொல்றாரு. தகன பலி அப்படி சொன்ன என்ன, அவனை முதலாவது குத்தணும், இல்லைன்னா கழுத்து அறுக்கணும். கழுத்து அறுத்து அப்படியே வச்சு கட்டைங்க மேல வச்சு கொளுத்தி விடணும், அதான் தகன பலி. அவரை ஆண்டவர் எப்படி வர்ணிக்கிறார், உன் ஒரே புத்திரன் ஏகசுதன் நேசகுமாரன் இப்படியெல்லாம் சொல்லிட்டு அவனை கொண்டு எனக்கு பலி செலுத்து, நீ என் மேலே பக்தி இருக்குதா, பாசம் இருக்குதா, உண்மையாக அன்பு இருக்குதான்னு நான் இப்போ டெஸ்ட் பண்ணணும்.
இந்த மாதிரி ஒரு சோதனைக்குள்ளே யாராவது போக முடியுமா? அப்படி போனால் என்ன பண்ணுவோம்? நீ எல்லாம் ஒரு கடவுளாயா? இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது, பிறந்து 15 வயசு கூட தான் ஆகுது, அதுக்குள்ளே பலி செலுத்து அப்படி சொன்னால் நீ என்ன கடவுள்? அந்த கடவுளே எனக்கு தேவையில்லைன்னு போயிடும். நம்மளாலாம் நிற்க முடியாது. ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்குது அப்படி சொன்னாவே அந்த குழந்தை மேலே தாயின் தகப்பனும் எவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க. இவனுக்கு 100 வயசு, அவளுக்கு 90 வயசு. வாக்குத்தத்தம் பண்ணி அவளே குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி ஆகாரம் கொண்டு வந்து கொடுத்து இவன் மூலியமாவது நம்ம குடும்பம் கட்டி எழுப்பப்பட்டப்ப தனக்கே குழந்தை பிறந்திருக்குன்னா இப்படி இருக்கும். எனக்கு சுதந்திரம் வந்திருக்குது, என் வாழ்க்கையை மாத்தினது இந்த குழந்தை, என்னை மலடின்னு சொல்றதான அந்த வார்த்தையை மாத்திட்டான் இவன். அப்படின்னா எவ்வளோ உயிரை வச்சிருப்பாங்க 2 பேரும். அந்த மாதிரி ஒரு ஆளை பலி செலுத்து ஆண்டவர் சொல்றார். எப்படி இருக்கும்? அதுதாங்க சோதனை. இப்போ இந்த சோதனையில இவன் நிலைச்சு நிற்கணும். இந்த சோதனையில இவன் நிற்கணும். நிற்கலன்னா முடியாது. அதில் தான் இவன் எந்த அளவுக்கு கடவுள் மேலே பக்தியும் உறுதியும் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணணும். விசுவாசம் எப்படி இருக்கு பார்க்கணும். கொண்டு போனான் 3 நாள் பிரயாணம். கொண்டு போய் என்ன செய்தான்? பலிப்படத்தையும் கட்டி பிள்ளையும் கட்டி என்ன செய்தான்? கையை காலை கட்டி தூக்கி உட்கார வச்சுட்டான். தூக்கி படுக்க வச்சுட்டு கத்தியை போடும்போது கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிட்டார். ஆபிரகாமே, ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டான் மேல் உன் கை போடாது, இப்பொழுது நீ எனக்கு பயந்திருக்கிறாய் என்று நான் அறிந்து கொண்டேன். யோசித்து பாருங்க, இது வரைக்கும் அமைதியா இருந்தவர் அவன் குத்த போயிட்டான். அப்ப சொல்றாரு, இப்பொழுது நீ எனக்கு பயந்திருக்கிறாய், உன் மேல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, நீ எதுவா இருந்தாலும் எனக்காக தியாகம் பண்ணுவே அப்படின்ட்டு நான் நம்புறேன், உன்னை குறிச்சு எனக்கு தெரிஞ்சிச்சு, இப்ப கை போடாத அப்படி சொல்றாரு. 12வது வசனம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். தேவன் நம்ம கிட்ட எதை எதிர்பார்க்கிறார்? எதை எதிர்பார்க்கிறார்? உனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்காக இழக்க தயாரா இருப்பியா? அதுதான் எதிர்பார்க்கிறார். அதுக்கு தான் நம்மளை சோதிப்பார் தேவன். அதனால்தான் உத்தமன் என்று விளங்கின பின்பு அவன் எல்லாத்தையும் தியாகம் பண்ண தயாராவான் அப்படின்னு உத்தமன் என்று விளங்கின பின்பு தம்மிடத்திலே அன்பு கூறுறவங்களுக்கு, எனக்கு உலகத்துல யார் மேலேயும் அன்பு இல்லை ஆண்டவரே, உண்மையில தான் அன்பு, உனக்காக நான் எதையும் தியாகம் பண்ணுவேன் அப்படின்றதான இடத்துக்குள்ள வர்றதான அவங்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இப்படிப்பட்டவங்களுக்கு நான் ஜீவனை தருவேன், ஜீவ கிரீடத்தை தருவேன். அவங்க ஜீவனையே ஆளுகை செய்வாங்க. அதான் ஜீவ கிரீடம், ஜீவனையே ஆளுகை செய்வாங்க. அப்ப ஜீவ கிரீடம் அப்பா என்ன செய்வாங்க? அதை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுப்பார். படிமா இப்போ அந்த யாக்கோபு 1:12 முழுசு. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை தருவார், அவன் வாங்கிப்பான். இப்போ சோதனை ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவன் என்ன செய்வான்? அனுபவத்தை கற்றுக்கொள்வான். சோதனையில தாங்க அனுபவத்தை கற்றுக்கொள்ள முடியும். சோதனையே ஒரு மனுஷனுக்கு வராமல் இருந்துச்சுன்னா அவங்க எந்த அனுபவத்தையும் கற்றுக்க முடியாது. சோதிக்கப்படும் போது நாங்கள் சோதிக்கப்படுறதுனால உங்களுக்கு ஆறுதல் உண்டாகுது, நாங்கள் கஷ்டப்படுறதுனால நாங்கள் உங்களை ஆறுதல் படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த சோதனையில் இவங்க எவ்வளோ நிற்கிறாங்களோ, எந்த அளவுக்கு பிரச்சனைக்குள்ளே போகிறாங்களோ, அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் வருவங்களுக்கு இவங்க சொல்லிக் கொடுக்கலாம். பாருங்கள், உங்களை பார்க்கணும், எவ்வளோ பிரச்சனையை நாங்கள் அனுபவித்தோம், எவ்வளோ பயங்கரமான காரியங்களை நாங்கள் போனோம், அதுக்குள்ளே போனோம், ஆனால் நாங்கள் ஆண்டவரை விட்டு விலகலையே, இன்னும் நிற்கிறோமே, சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நீங்கள் இப்படி பண்ணாதீங்க தயவு செய்து அப்படி சொல்லி அவங்களுக்கு அறிவுரை சொல்லி பலப்படுத்துவோம், அவங்கள ஸ்திரப்படுத்துவோம். அப்போ இந்த சோதனையில் போகிறவங்களுக்கு அனுபவம் உண்டாகும். 2வது பொறுமை உண்டாகும். சோதிக்கப்படும் போது பொறுமை உண்டாகும். நாம் பொறுமை உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்றது சோதனையில் மட்டும்தான் தெரியும். சோதனை இல்லாமல் நாம் பொறுமையாக எல்லாத்தையும் சகிச்சு போவேன், எல்லாத்தையும் பொறுமையாக போவேன் அப்படின்னு வாயில் சொல்லிக்கலாம். ஆனால் எப்போ இது ஒரிஜினலாக நம்மளுக்கு தெரிய வரும் அப்படி சொன்னாக்கா சோதனை வரும்போது தான். அப்போ சோதனை வரும்போது பல்ல கடிச்சிக்கிட்டு நான் பாடுன்னு அமைதியாக போயிட்டே இருக்கேன், நான் பரவாயில்ல, பொறுத்துக்கோ. நாம் வாயை திறந்துடக்கூடாது. நாம் வாயை திறந்துட்டோம் அப்படி சொன்னால் பொறுக்க முடியாமல் வாயை திறந்துட்டோம். அப்போ இந்த சோதனையில் நான் ஃபெயில் ஆகிட்டேன். இப்போ மறுபடியும் எனக்கு சோதனை ஆண்டவர் தருவார்.
ஏன்னா இந்த சோதனையில் நான் ஃபெயில் ஆகிட்டேன். மறுபடியும் அந்த சோதனையை நான் ஜெயிச்சு தானே ஆகணும். ஜெயிக்கிறவனுக்கு தானே சுதந்திரம் கிடைக்கும். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் நான் சிங்காசனத்தை தருவேன். ஜெயம் கொள்ளுகிறவனை தான் என் ஆலயத்தில் தூணாக்குவேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தான் புதிய நாமத்தை தருவிப்பேன். அப்படி தானே சொல்கிறாரு. அப்போ நான் ஒரு விஷயத்தில் தோல்வி அடைஞ்சிட்டா எனக்கு எங்கே ப்ரைஸ் கிடைக்கும்? நான் ஜெயிச்சா மட்டும்தான் எனக்கு பரிசு கிடைக்கும். ஆகவே நான் பேசிட்டேன் அப்படி சொன்னால் பொறுக்க முடியாமல் சகிச்சாங்க. ஒரு அளவுக்கு தான் சகிக்க முடியும். ரொம்ப ஓவராக போச்சுன்னா என்னால் சகிக்க முடியாது. அப்படின்னா நீ உத்தமத்தை இழந்துட்ட, அவ்வளோதான் கர்த்தருக்கு முன்பாக. அப்போ அவன் குமாரன் கையை ஓங்குற வரைக்கும் ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தார். எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு? என்னானாலும் பரவாயில்லை, சாதிச்சு காட்டுவோம், ஆண்டவருக்கு நம்ம நிரூபித்து காட்டணும், அதுதான் அவனுடைய நோக்கமாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு அனுபவம் யாருக்காவது இருக்குது அப்படி சொன்னால் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அவங்க அப்படியே சகிச்சுட்டு போவாங்க. பல்லு கடிச்சு ஊமையாய் மாறிடுவாங்க. இதுதான் ஊமையாய் மாறிடுவாங்க. ஆண்டவர் கண்களுக்கு விலையேற பெற்றது ஒன்று இருக்கு தெரியுமா? அலங்காரம் அப்படி சொல்றார். 1 பேதுரு 3வது அதிகாரம் 4வது வசனம் வாசி. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. இந்த அலங்காரம் வெளியே தெரியாது. இருதயத்தில் இருக்கும். இருதயத்தில் மறைஞ்சிருக்கும், சீக்கிரட்டா இருக்கும். அப்போ ஆண்டவர் வெளியே பிரகாரமா பார்க்கல, இருதயத்துல மறைந்து இருக்கிறதான இந்த காரியத்தை தான் பார்க்கிறார். அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய அலங்காரம், புறம்பான அலங்கரிப்பு இல்லை. இதுதான் விலையேற பெற்றது. அப்ப விலை உயர்ந்ததான ஒரு ஆள் வாங்க பார்ப்பாங்க. நம்ம போய் ஏதோ சாதாரணமான ஒரு பொருளை வாங்கி வந்து பார்ப்போமா? எது விலை ஜாஸ்தியான பொருளோ அதை வாங்கினோம்னா நம்மளுக்கு பெருமையா இருக்கும். யாராவது வந்தால் கூட இது இன்னும் இப்படி நல்லா இருக்குது, எவ்வளோ வாங்கினீங்க? அது ரொம்ப விலை ஜாஸ்திங்க, அதெல்லாம் உங்களால் வாங்க முடியாது, நாங்கள் ஏதோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டோம். அப்போ ஒன்றாகும், நாங்கள் வாங்கிட்டோம், உங்களாலாம் இதெல்லாம் வாங்க முடியாது அப்படி சொல்லி. அப்போ தேவன் நம்மள எதுவும் எதிர்பார்க்குறார்? ஒரு சாதாரணமான பொருள் அல்ல, நீ விலையேற பெற்ற ஆளாக எனக்கு தெரியணும். நான் உன்னை விலையேற பெற்ற ஆளாக தான் என் பொக்கிஷத்தில் நீ வருவேன், அங்கே கொண்டு போய் உன்னை வைப்பேன் அப்படி சொல்கிறார். அப்போ நான் விலையேற பெற்ற மாறுறதுக்கு என் இருதயத்தில் மறைஞ்சிருக்கிற இந்த சாந்தமும் அமைதலும். சாந்தம் அப்படி சொல்லி இருக்கு, நீடிய சாந்தம் அப்படி சொல்லி ஒன்று இருக்குது. அப்போ சாந்தமுக்கு நீடிய சாந்தம். அந்த மோசே பாருங்க, அவ்வளோ ஜனங்களை நடத்திட்டு வந்தான். அவனை பார்த்து ஆண்டு சொல்றாரு, உலகத்திலே இவனை போல சாந்த குணம் உள்ளவன் இல்லவே இல்லை அப்படி சொல்லிட்டார். எல்லாரும் அவனுக்கு விரோதமாக எழும்புறாங்க, காலெல்லாம் உயரம். ஆனாலும் கூட அந்த ஜனங்கள் ஆண்டவர் அடிப்பேன்னு சொல்லும்போது, நாங்கள் அடிக்காதீங்க. அவங்கள எதுக்கு அடிக்கிறீங்க? என் பேரை கிறுக்கி போடுங்க. அவங்களுக்காக நான் பிணைப்படுறேன், என் பேரை கிறுக்கி போடுங்க, அவங்களுக்கு ஒன்றும் பண்ணாதீங்கன்றா. யாத்திராகமம் 32:32. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்து அருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். பாருங்க, நான் தண்டனை அனுபவிக்க தயாரா இருக்கிறேன், நான் வாங்கிக்கிறேன். அவங்களுடைய சகல பேருடைய காரியத்தை நான் வாங்கிக்கிறேன். என்ன ஒன்றா பண்ணுங்க, நான் தயாரா இருக்கேன். அவங்கள பண்ணாதீங்க, அவங்க மோசமானவங்க, கர்த்தர் அவங்கள அழிப்பேன்னு சொல்றாங்க. ஆனா வேணாம் விட்டுருங்க. அதுதாங்க சாந்தம். நான் பொறுத்துக்கிறேன். அதுதான். அப்போ இந்த சாந்தம் அது என்ன செய்யும்? பொறுமையை நமக்கு தரும். சாந்தம் அமைதியில உண்டாக்கும். சாந்தம் சத்தத்தை உண்டாக்காது, அமைதியில உண்டாக்கும். அப்போ இந்த போராட்டமும் சோதனையும் ஜீவித்த கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக விலையேற பெற்றவங்களா மாத்திரும். விலை உயர்ந்த ஒரு பொக்கிஷமா நீ மாறுவ. 2வது, நிலைச்சு நிற்ப, உறுதிப்படும். சோதனையில மட்டும்தான் ஒரு ஆள் உறுதிப்பட முடியும். சோதனை இல்லாம யாரும் தேவ சமூகத்தில் உறுதிப்பட முடியாது. ஒரு மரத்தை நம்ம நடுறோம், அது மேல பயங்கரமான காத்து அடிக்குதுன்னு வைங்க. அந்த காத்து அடிக்கும் போது மரம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடுது. அப்போ நம்ம வெளியே தூரத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும்? இந்த மரம் விழுந்துரும். ஆனா இந்த காத்து அடிக்கலை அப்படி சொன்னாக்கா இந்த மரம் அப்படி சாயுது. பார்த்தீங்களா? அதோடைய அடி வேர் இருக்கிற அந்த இடத்துல கேப் வரும். அப்படி ஆடும்போது ஒரு கம்பை நட்டு வச்சு இப்படி ஆட்டுங்க, அது கீழே கேப் வரும்.
அந்த கேப் வழியாக அதன் காற்றுக்கு பிறகு வர மழை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மழை அந்த கேப் வழியாக வேருக்குள்ளே தண்ணி போக பண்ணும். வேருக்குள்ளே தண்ணி போக பண்ணுறதுனால இந்த வேர் ஆழமாய் அந்த பூமிக்குள்ளே போகும். அந்த ஆழமாக இந்த வேர் போகிறதுனால இந்த மரம் புஷ்டியாகவும் திடகாத்தமாகவும் இருக்கும். இந்த மரம் புஷ்டியாகவும் திடகாத்தமாகவும் இருக்கிறதுக்கு இந்த காற்று தேவை. இந்த காற்று இல்லைன்னா இந்த மரம் கெட்டு போயிடும். வேர் அதிகமாக உள்ளே போகாது. மேலே மட்டும் வளர்ந்துட்டு போனால் என்ன பிரயோஜனம்? மேலே மட்டும் வெயிட்டாக இருந்து கீழே பாதம் பார்க்கணுமே, அது முக்கியமாச்சு. அப்போ இந்த பாதம் உறுதியாக இருக்கிறதுக்காக உன் அடிகள் உறுதிப்படட்டும் அப்படி சொல்கிறாங்க. என் அடிகள் உறுதியாக இருக்கணும் அப்படி சொன்னால் இந்த சோதனை எனக்கு தேவை. அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு பேருக்கும் சோதனைகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும்போது சோர்ந்து போகணும் அப்படி சொன்னாக்கா மொழியில் போய் உட்காந்துருவோம். சோதனைகள் வரும்போது தான் கடவுள்கிட்ட நீ இன்னும் அதிகமாக போவேன். கொஞ்சம் ஜபிக்கிற நீ நிறைய ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் சமூகத்தை நித்தமும் தேடுவேன். நம்முடைய ஜீவியத்தில் இருக்க கேடுபாடுகள் அப்போ தான் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகும். அது வரைக்கும் நம்ம ஜாலியாக இருப்போம். இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அதெல்லாம் அவாய்ட் பண்ணுவோம். அப்போ பாவங்கள் அவாய்ட் ஆகும். நிறைய விஷயங்கள் நம்மளை விட்டு போகும். அப்போ கர்த்தர் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமாக பார்ப்பார். வித்தியாசமான அனுபவங்கள் நமக்குள்ள அவர் பார்ப்பார். எல்லாத்துலேயும் நிலச்சி நிற்கிறோம், பரவாயில்ல, முறுமுறுக்கலை, முறையிடலை, என் வார்த்தையை கவனமாக கேட்குறாங்க, அதில் நிற்க பார்க்குறாங்க, சாந்தம் இருக்குது, விசுவாசம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, இவங்க உறுதிப்படுத்துறதுனால மற்றவங்களையும் உறுதிப்படுத்துகிறாங்க. அதனால தான் சாத்தான் உன்னை புடைக்க என்னிடத்துல கேட்டுக்கொண்டான். உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் உனக்கு வேண்டுதல் செய்கிறேன். நீ ஸ்திரப்பட்ட பிறகு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்துன்னு பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொன்னார். அப்போது பேதுருவே ஸ்திரப்படலை, பிரச்சனையும் போராட்டம் வரும்போது அப்படி சொன்னால் அவன் சகோதரன் அவன் ஸ்திரப்படுத்த முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ ஸ்திரப்பட்ட பிறகு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. யோவான் கடைசி அதிகாரம். சாத்தான் உன்னை கொடுக்க முடியாது என் இடத்துல உத்தரவை கேட்டுக்கொண்டான். நான் அவங்ககிட்ட உன்னை கொடுக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அவங்ககிட்ட உன்னை பிரச்சனை பண்ண பார்க்குறான் அவங்ககிட்ட, அதனால் அவனை உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, கொடுக்குறேன். ஆனால் உன்னுக்காக நான் பாதுகாக்கிறதுக்காக உன் விசுவாசம், உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய உறுதி, சோதனையில் நீ தைரியமாக நிற்கிறியா நிற்கிறோம் அப்படின்றதுக்கு நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படி சொல்கிறார். அதுக்கப்புறமா நீ ஸ்திரப்பட்ட பிறகு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. பிரியமானவர்களே, சாத்தான் நம்மளை புடைச்சா கூட அந்த புடைப்பிலையும் ஸ்திரப்படுவோம், நம்ம உறுதிப்படுவோம். இன்னும் ஆண்டவர் கைவிட மாட்டார். அப்போ நாம் ஸ்திரப்பட்டு மற்றவங்களுக்கும் ஸ்திரப்படுறதுக்கு உதவி செய்வோம். இப்போ இந்த சோதனை நம்மளுக்கு எல்லாருக்கும் அவசியம். கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்கும்போது, ஆண்டவரே இவ்வளோ கஷ்டம் ஏன் ஆண்டவரே எனக்கு கொடுத்தீங்க, இந்த பூமியில் இருக்கும்போது இவ்வளவு கேவலப்பட்டனே எதுக்கு ஆண்டவரே அப்படி சொன்னால், நீ இங்கே வந்து சேர்றதுக்கு அதெல்லாம் தான் உனக்கு படிக்கட்டாக இருந்துச்சு சொல்வார். நீங்கள் வந்து சேர்றதுக்கு அவைகள் தான் உங்களுக்கு படிக்கட்டாக இருந்துச்சு. அந்த படியில் நீ ஏறலைன்னா இந்த இடத்துக்கு நீ வந்திருக்க மாட்டேன். ஒவ்வொரு படியும் நீ தாண்டி 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 வந்த அப்படி சொல்லுவார். அப்போ சோதனை நமக்கு ரொம்ப அவசியம். சோதனை அவசியமா இல்லையா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எல்லா கிறிஸ்தவங்களும் எங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, சோதனை வரக்கூடாது, போராட்டம் வரக்கூடாது, பிசாசு தொல்லை இருக்கக்கூடாது, நாங்கள் இலைப்பாறுதலாக இருக்கணும். இலைப்பாறுதல் இருக்கும், இலைப்பாறுதல் இல்லாமல் இல்லை. நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் தான் ஆண்டவர் சொன்னார். சோதனைகளுக்கு மத்தியிலும் நீங்கள் ஜெயம் எடுத்து நிற்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு சோதனையின் நடுவுலையும் இலைப்பாறுதலான தூக்கம் தெரியுமா? உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். பாருங்க, தாவீது சவுல் அவனை விரட்டி விரட்டி துரத்துறான், பயந்து பயந்து ஓடுறான், செத்துருவோன்ற எண்ணம்லாம் அவனுக்கு வருது. ஆனாலும் கூட கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். சாட்சி அடையேன், நான் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கள் நடந்தாலும் எனக்கு ஒன்றும் வராது, பொல்லாப்பே எனக்கு நேரிடாது, இதில் நான் செத்துற மாட்டேன். ஜெயிச்சு ஒரு நாள் நான் தேவனுடைய வீட்டில் நித்தியமாக நிலைச்சிருப்பேன், அவருடைய வீட்டில் போய் நிலைச்சிருப்பேன். இந்த சோதனைக்கு பின்னால கர்த்தர் என்னை பாதுகாப்பார். யோபு சொல்றான், கர்த்தர் என்னை சோதிக்கிறார், சோதிக்கப்பட்ட பின்பு நான் சுத்த பொன்னாய் விளங்குவேன் அப்படி சொல்றேன். யோபு சொல்றான், கர்த்தர் என்னை சோதிக்கிறார், அவர் சோதிக்கப்பட்ட நான் போகும் வழியை அவர் அறிவார், நான் போகும் வழியை அவர் அறிவார், நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாய் அவருக்கு நான் விளங்குவேன். அப்போ இந்த சோதனை எதுக்கு? என் பொண்ணுக்குள்ள, என் தங்கத்துக்குள்ளோ என்னெல்லாம் களிம்புகள் இருக்குதோ, என்னெல்லாம் அழுக்கு இருக்குதோ அதெல்லாம் வெளியே கொண்டு வரதுக்கு தான். அதெல்லாம்
வெளியே கொண்டு வரதுக்கு தான். மனுஷர்கள் சோதிக்கப்படுறதான காரியங்களை குறித்து தான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து. இயேசு கிறிஸ்துவே சோதிக்கப்பட்டாரே, அவர் தெய்வம் தானே. இயேசு கிறிஸ்துவே சோதிக்கப்பட்டார் அப்படின்னா யோசித்து பாருங்க. அவர் சோதிக்கப்படும் போது எப்படி அவர் ஜெயிச்சார், அந்த சோதனையை எப்படி மேற்கொண்டார், ஒரு 3 காரியங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. அவர் 1, 2. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். சோதனை ஒரு ஆளுக்கு வரும்போது முதலாவது நீ எங்க இருக்கிற மாதிரி உனக்கு தெரியும் அப்படி சொன்னா வனாந்தரத்துல இருக்கிற மாதிரி தெரியும். வனாந்தரம் அப்படி சொன்னா என்னங்க, உதவியற்ற ஒரு சூழ்நிலை. ஊருக்குள்ள இருந்தோம் அப்படி சொன்னா யாரையாவது கூப்பிட்டு எங்க இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, வாங்க கொஞ்சம் உதவி செய்யுங்களேன், அந்த மாதிரி ஒரு காரியம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு காரியம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னா யாரும் வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஆனா சோதனை டைம்ல ஊருக்குள்ள நீ இருந்தாலும் உனக்கு 1000 பேர் ஹெல்ப் பண்றவங்க இருந்தாலும் ஒருத்தரும் உன் பக்கம் கூட திரும்ப மாட்டாங்க, யாரும் உன் போனை கூட எடுக்க மாட்டாங்க, உதவிக்கு ஒருத்தர் கூட வர மாட்டாங்க. அதுதாங்க வனாந்தரம். உதவி செய்கிறேன்னு சொல்றவங்க கூட மறந்துடுவாங்க. அதான் வனாந்தரம். இப்போ இயேசு கிறிஸ்து எங்கே போனார் சோதிக்கப்படுறதுக்கு? வனாந்தரத்துக்கு போனார். வனாந்தரத்தில் எந்த விதமான நிழலும் இருக்காது. எந்த மரமும் இருந்தால் தானே போய் நிழல், அந்த உதவியிலையாவது போய் உட்காரலாம், அந்த நிழலையாவது போய் இலைப்பாறுதல். இலைப்பாறுதல் அற்ற இடம் தான் வனாந்தரம். அப்போ ஒரு ஆள் சோதிக்கப்படும் போது அவர்களுக்கு என்ன இருக்காதுன்னாக்கா, மற்றவங்க உதவி செய்கிறதான இடத்துக்குள்ளே இருக்க மாட்டோம். நம்ம யாருமே உதவி செய்கிற இடத்துக்குள்ளே இருக்க மாட்டோம். அந்த சோதனையை நீ மட்டும்தான் சாப்பிட்டாகணும். அந்த கசப்பான கீரையை நீ மட்டும்தான் சாப்பிட்டாலும் உனக்கு யாரும் பங்குக்கு வரமாட்டாங்க, யாரும் பங்குக்கு வரமாட்டாங்க. இப்போ ஆண்டவரை சோதிக்கும்படி சாத்தான் என்ன செய்தான்? வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். வனாந்தரத்துக்கு கொண்டு போனவனையும் சோதிச்சானா? வனாந்தரத்துக்கு எல்லாம் போய் அவரு எல்லாம் உபவாசம் போட்டு ஜெபிச்சு ஆகணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருக்குது. அந்த எண்ணமெல்லாம் முடிஞ்சது. அவர் இப்போ 40 நாள் உபவாசித்து முடிச்சிட்டார். இந்த 40 நாளும் வந்து பேய் சோதிச்சுட்டு உட்காந்து இல்லை. 40 நாள் உபவாசம் முடிஞ்ச பிறகு அவருக்கு பசி வந்துச்சு. அப்போ வரான் சோதிக்க. பிரியமானவர்கள், உங்களுக்கு சோதனை எப்போ நடக்கும்னா பயங்கரமாக போராடி ஜோமெண்ட் இருக்கீங்க, அப்போல்லாம் வராது. உங்களுக்கு ஒரு தேவை, எங்களுக்கு இது வேணும், இந்த காரியம் எனக்கு வேணும், அந்த காரியம் எனக்கு வேணும்னு சொல்லும் போது தான் சோதனை வரும். படிமா 2வது வசனம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. பாத்தீங்களா, அவருக்கு பசி உண்டாயிடுச்சு. இப்ப அவருக்கு இப்ப சாப்பாடு வேணும், ஏசாமிக்கு சாப்பாடு வேணும். ஒவ்வொரு மனுஷர்களும் இப்படிதான் சோதிக்கப்படுறோம். நீங்க நல்லா யோசித்து பாருங்க, நான் எதுக்கு சோதிக்கப்படுறேன்? நான் நல்லா தான் இருந்தேன், இந்த காரியத்துக்காக நான் போராடினேன், அதனால தான் எனக்கு பிரச்சனை வந்துச்சு. எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை, இந்த விஷயத்தினால தான் எங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. அப்போ சோதனை படுறதுக்கு, சோதிக்கப்படுறதுக்கு ஏதோ ஒரு காரணம் அங்கே இருந்திருக்கும். அது இல்லை அப்படின்னா நீ சோதிக்கப்பட்டிருக்க மாட்டேன். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு பசி உண்டாயிடுச்சு. இப்போ இந்த 40 நாள் இரவும் பகலும் அவர் சாப்பிடாம இந்த உபவாசம் போட்டாரு. அப்போ ஏங்க பசி வரல? இந்த மனது இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து தீர்மானம். இப்போ 3 நாள் கூட்டம் அப்படி சொல்லிட்டாங்க. 3 நாள் கூட்டம்னு இந்த மனசு கேட்டுடுச்சு. ஆமாம் 3 நாள் கூட்டம், அங்கே தான் இருக்கணும், வேறு வழி இல்லை, வர முடியாது, அனுப்ப மாட்டாங்க, இருந்து தான் ஆகும். காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி 6 மணி வரைக்கும் உபவாச கூட்டம், எல்லாரும் வந்து தான் ஆகணும். தண்ணி கூட கிடைக்கூடாது, தண்ணி கூட குடிக்கக்கூடாது. தண்ணி குடிக்காத உபவாச ஜபம் இந்த மெயின் சொல்லும். தண்ணி கொடுக்காத உபவாச ஜபம் காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் எல்லாரும் வந்துடுவீங்க. இந்த மெயின் இந்த சரீரத்தை கட்டுப்படுத்தும். அப்போது உபவாசம் போட்டு என்ன தான் டயர்டு வந்தாலும் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அப்போ தண்ணி தாக்கம் வராது, உங்களுக்கு பசி எடுக்காது. 6 மணிக்கு மேலே 2 நிமிஷம் ஆயிடுச்சு வச்சுங்க, அவ்வளோதான் கொதிப்பீங்க நீங்கள், கொதன்னு. அதான் 6 மணி ஆயிடுச்சு, தண்ணி குடி. அவர் ஜபத்தை முடிக்கலாம், 6 மணி வரைக்கும் தானே, தண்ணி குடிங்க, சாப்பிடுங்க. இந்த மெயின்டுடைய கண்ட்ரோல் இந்த சரீரத்தை விட்டு போயிடும், அவ்வளோதான். அதை போல தான் இப்போ ஆண்டவர் வந்து மாம்சத்தில் தானே இருந்தார்.
40 நாள் இரவும் பகலும் அவருக்கு உபவாசம் போடும்போது பசி உண்டாவலை. 40 நாள் முடியும் போது பசி தானா வந்துருச்சு. இப்போ பசி தானா வந்தோடனே வராரு ஒருத்தர். இப்போ வரார், படிமா. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, பார்த்தீங்களா, அப்போதான் வந்தான் சோதனைக்காரன். ஒரு தேவை, ஒரு காரியம், அப்போதான் உங்களுக்கு சோதனையே வரும். இல்லைன்னா வரவே வராது. நீங்கள் பாட்டுன்னு இலைப்பாறுதலாக இருப்பீங்க, உங்களுக்கு சோதனை வராது. அப்போ ஒரு காரியத்துக்காக, உன்னுடைய காரியத்துக்காக நீ போராடும் போது அதில் தான் நீ சோதிக்கப்படுவே. இப்போ சோதனைக்காரன் வந்துட்டான். அவர்கிட்ட வந்து என்ன சொல்கிறான்? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். பார்த்தீங்களா, நீர் தேவனுடைய குமாரர்கள் ஆனால் இந்த கல்லுகள் எல்லாம் அப்பமாக்கும். எங்க அவர் உபவாசம் போட்டார்? எந்த இடத்துல போட்டார்? எந்த கல்லுகள் அவன் காட்டினான்? பிரியமானவர்களே, சீனாய் மலையில தான் ஆண்டவர் உபவாசம் போட்டார். அங்க 3 பேர் போட்டதா சொல்றாங்க. 1 மோசே, இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் 40 நாள் இருந்தான். அதுக்கப்புறமா எலியா அங்க இருந்தான் அப்படி சொல்றாங்க. அடுத்தது இயேசு கிறிஸ்து. 3 பேர் அங்க 40 நாள் உபவாசம் போட்டாங்க. அந்த இடம் சாதாரணமான இடம் கிடையாது. மழை இல்லாத ஒரு இடம் எதுன்னா அது சீனாய்க்கு தான். ஒரு புல்லு கூட பார்க்க முடியாது. நீங்கள் இப்பயும் டூர் போனீங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு அந்த சீனாயை கொண்டு போய் காட்டுவாங்க. ஒரு புல்லு கூட இருக்காது. மரம் எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த இடத்துல போய் ஒரு 20 நிமிஷம் இருந்தீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும், உங்களுக்கு நாக்கு வறண்டுடும். அந்த மாதிரி ஒரு இடம். 2வது, அந்த மலைக்கு மேலே கால் பங்கு எரிஞ்சு போய் கருகுன மாதிரி கருப்பாக இருக்கும். இன்னும் இப்போ கர்த்தர் அந்த இடத்துல வரும்போது பயங்கரமான பட்சிக்கிற அக்கினியோட தான் இறங்கினார். மின்னல் அடிச்சது, அதிர்வு இருந்துச்சு, மலை முழுவதும் அதிர்ந்தது அப்படி சொல்லியிருக்குது. இப்போ மலை முழுவதும் அதிர்ந்தது அப்படி சொன்னாக்கா, இப்போ இது ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு டக்கு 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 டக்குன்னு ஆட்டினோம்னா என்ன ஆகும்? தண்ணி ஃபுல்லாக கீழே கொட்டும். அதை போல் அந்த மலை முழுதும் அதிருது அப்படி சொன்னாக்கா மலை மேலே இருக்கிற அத்தனை கல்லுகளும் சரிஞ்சு கீழே தான் வரும். இன்னையும் பயங்கரமான அந்த கல்லுங்க தான் சீனாய் மலை கீழே இருக்குது. அங்கே தான் போய் ஆண்டவர் 40 நாள் உபவாசம் போட்டார். பேய் வந்து சொல்கிறான், இதோ கல்லுங்கள்லாம் அப்பமாக்கி சாப்பிடு, நீ தேவகுமாரன் தானே, நீ எதுக்கு பசியில் சாகணும், இந்த கல்லுகள்லாம் அப்பமாக்கி சாப்பிடு அப்படி சொன்னான். நல்லதா கெட்டதா? அவன் சொன்ன ஆலோசனை நல்லதா கெட்டதா? இப்போ இங்கேருந்து அவர் என்ன செய்யணும்? 170 கிலோமீட்டர் போகணும் அந்த கலிலேயாவுக்கு. அங்கே போனால் தான் நான் போனால் சாப்பிட்லாம். இப்போ இங்கேருந்து போனோமே, அவர் இங்கேருந்து போனோமே, எப்படி போவார்? பசியில் டயர்டில் இருக்கார். 40 நாள் ஒன்றும் தெரியல, இப்போ டயர்டில் இருக்காரு, மயக்கம் வருமே, நடக்க முடியுமா? இப்போ நம்ம கால் டாக்ஸி கூப்பிடுவோம், ஆட்டோ கூப்பிடுவோம், எது கூப்பிடுவோம், சரன்னு போயிடுவோம். அப்போ எந்த ஆட்டோ வரும் உங்களுக்கு? அந்த காலத்தில் நடந்து தான் போகணும். இப்போ ஆண்டவர் பார்த்தார், நீ சொல்கிறது நல்லது தான், ஆனால் நீ எனக்கு எதிராளி. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைக்கிறான் என்று ஒரு வசனத்தை சொன்னார் அவனுக்கு. உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனம். உபாகமம் 8:3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி. நல்ல கவனிங்க, சோதனை எப்படி வருது பார்த்தீங்களா? உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி. சோறு கிடைக்காத இடத்துல கொண்டு போய் உன்னை உட்கார வைப்பாங்க, எதுவுமே இல்லாத இடத்துல உன்னை உட்கார வைப்பாங்க. வருந்த வேண்டியதாக இருக்கும், கிடைக்கலையே இல்லையே அப்படின்ற ஏக்கம் அதில் வரும். உனக்கு ஏக்கம் வரும், வாசனையாக வீசும் பக்கத்து வீட்டில், இங்கே ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சு எப்படி இருக்கும்? அதான் பசினால வருத்தி. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கும் நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இப்ப கர்த்தர் அவங்கள வித்தியாசமா போஷித்தார். வானத்துல ஆண்டவர் தேவதூதனுக்கு கொடுக்குற அப்பத்தினால. இந்த வசனத்தை பேய்க்கு எப்படி எடுத்து கொடுத்தார் தெரியுமா? ஆண்டவர் 4வது வசனம் படி 4:4. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்போ எழுதியிருக்கிறதேன்னு சாத்தாங்கிட்ட போய் சொல்றாரு ஆண்டவர். அப்பன்னா அவன் பைபிள் படிச்சோன்னா
எழுதி இருக்குதே அப்படின்னு. ஆமாம், எழுதி தான் இருக்குது. அவனுக்கும் அது தெரிஞ்சிருக்கணும். அப்போ அவனுக்கும் அது தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் எழுதி இருக்கிறதே அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்கிறாரு. இப்போ ஒருத்தனுக்கு பைபிளே தெரியாது, பைபிளே தெரியாதவங்க பைபிளில் இப்படி எழுதி இருக்குது, எங்கேயா எழுதி இருக்குது அப்படி சொல்லி தானே கேட்பாங்க. அப்போது ஒரு பைபிள் தெரிஞ்ச ஒரு ஆளுக்கிட்ட பைபிளில் இப்படி ஒரு காரியம் இருக்கும், ஆமாம் இருக்குதான், இருக்குது அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ பேய்க்கு ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு, எழுதி இருக்கிறதே அப்படின்னா அவனுக்கும் வேதம் தெரியும். அப்போ ஆண்டவர் அவன் என்ன செய்தார்? வசனத்தினால அடித்தார். இப்போ இந்த இடத்துல சொன்ன காரியம் என்ன? மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால பிழைக்கிறான். ஒரு இடத்துல ஆண்டவர் வரும்போது டயர்டாயிட்டார், ரொம்ப டயர்டாயிட்டார். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் டயர்டாகி அவர் யாக்கோபுடைய கிணத்துல உட்காந்துட்டார். சீசர்கள் என்ன செய்தாங்க? நாங்கள் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரோம், உங்களுக்கு நீங்கள் ரொம்ப தூரம் வந்து டயர்டாயிட்டீங்க, அதனால் நாங்கள் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரணும். ஊருக்குள்ளே போயிட்டாங்க எல்லாருமே. ஏசாமி மட்டும் அங்கே உட்காந்துருக்கிறார். இப்போது அந்த சமாரியா ஸ்திரீ வந்துட்டா. அங்கே 2 பேருக்கும் பேச்சு நடக்குது. பேச்சு நடந்துகிட்டே இருக்கிற நேரத்தில், முடிகிற நேரத்தில் சீசர்கள் வந்துட்டாங்க. சீசர்கள் வந்து ஆச்சரியப்படுறாங்க. எல்லாரையும் அமைச்சு போட்டு பற்றியா பொம்பளை பிள்ளை கிட்ட பேசினுக்கிறார் இவர் அப்படி சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு பார்த்துருந்தாங்க. அவளும் போயிட்டா. அப்புறமா இவங்க சாப்பாடு எடுத்துன்னு வந்தாங்களே, சாப்பாடு எடுத்துன்னு வந்து சொல்கிறாங்க, ஐயா சாப்பிடுங்க, சாப்பாடு கொண்டு வந்துருக்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சாப்பிட்டேன். யார் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருப்பா? ஒருவேளை பேசியிருந்தால அவள் கொண்டு வந்து கொடுத்துருப்பாளா? யார் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருப்பா அப்படின்னு அவங்க உள்ள சிந்திக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அறியாத ஒரு போஜனத்தை நான் சாப்பிட்டேன் இப்போ அப்படி சொல்கிறார். படிமா யோவான் 4வது அதிகாரம் 34 வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரிகளை முடிப்பது என்னுடைய போஜனமாயிருக்கிறது. மேல உள்ள வசனம் வாசிங்க, சாப்பிடுங்க அப்படி சொல்லுவாங்க. அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். பாத்தீங்களா? நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் இருக்கு. இப்ப இயேசுக்கு என்ன பசி வந்திருக்கும்? அங்க சோதனைக்காரன்கிட்ட வந்து 40 நாள் உபவாசம் முடிஞ்ச உடனேயும் பசி வந்துடுச்சு அப்படி சொல்றாங்களே, என்ன பசி வந்திருக்கும்? சீசர்கள் அறியாத ஒரு போஜனம் இவர் சொல்றாரு. அது என்ன போஜனம்? அந்த பாவியான ஸ்திரிக்கு அவர் சுவிசேஷம் சொன்னார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த உடனேயும் போய் ஊழியம் செய்யல. அவர் 40 நாள் உபவாசம் முடிச்சுட்டு தன் ஊழியத்துக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக்கிட்டார். ஆயத்தப்படுத்தி 40 நாள் உபவாசம் முடிஞ்சவொடனே இப்போ அடுத்தது சுவிசேஷம் சொல்லணும். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கும். சுவிசேஷம் போய் சொல்லணும், ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். அதான் தேவ சித்தம். அந்த பசி தான் உண்டாச்சு. இப்போ இவர் வந்து சொல்றாரு, கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடு அப்படி சொல்ற. நீ தான் தேவகுமார் நினைச்ச, கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடு சொன்னார். ஆண்டவர் சொன்னாரு, என் பிதா சொல்லட்டும், அவர் சொல்றத மட்டும்தான் நான் கேட்பேன். அவர் எதை சொல்லுகிறாரோ அதைத்தான் மனுஷகுமாரன் செய்கிறார், அல்லாமல் சுயமாய் ஒன்றையும் அவர் செய்ய மாட்டார். அப்போ இவன் சொல்லும் போது அது செய்தால் சுயமாக மாறிடும். அதனால் என் பிதா சொல்லட்டும், இந்த கல்லை அப்பமாக்கு சாப்பிடுன்னு சொல்லட்டும், நான் அப்பமாக்கி சாப்பிடுவேன். இல்லை அப்பத்தை கல்லாக்குனாலும் சொன்னாலும் நான் கல்லாக்குவேன், கல் அப்பமாக்குன்னு சொன்னாலும் நான் ஆக்குவேன். என்னால் முடியும். ஆனால் நீ சொன்னால் நான் செய்ய மாட்டேன். என் பிதா சொல்லட்டும், நான் செய்கிறேன். ஏன்னா நான் சாப்பிட வேண்டிய போஜனம் ஒன்று இருக்கு, அந்த பசி தான் எனக்கு. நான் வாய் கப்புன்னு மூடிக்கிட்டேன். சரி பரவாயில்லை, முடிஞ்சு போச்சு. இப்போ இயேசு கிறிஸ்துவை அங்கேருந்து தேவாலயத்துக்கு போனோம். அங்கே 2வது சோதனை. தேவாலயத்துக்கு யார் கூட்டு போனா? இவன் வண்டியில் வச்சு கூட்டு போனானா? தேவனே கொண்டு போனானா? சாத்தான் கொண்டு போனானா? படிமா. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய். அப்பொழுது பிசாசு, வசனம் சொல்லுங்க. மத்தேயு 4:5. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் அப்படி சொல்லி இருக்குது. அப்படின்னு அர்த்தம், இவரே 40 நாள் உபவாசம் பண்ணி பயங்கர டயர்டா இருக்காரு, இனி நடக்க முடியாது. இப்போ பேய் தான் தூக்கிட்டு போயிருக்கணும். அதனால தான் இந்த இடத்துல அப்படி போட்டிருக்கு, கொண்டு போய். பேய் கொண்டு போகுது. அவரை எங்க கொண்டு போகுது? பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போகுது. இப்போ பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்துக்கு மேலே கொண்டு போய் வச்சு, தேவாலயத்துக்கு மேலே படிக்கட்டை வச்சுருந்தாங்க. தேவாலயத்துக்கு உப்புரையில் கொண்டு போச்சான். அப்போ உப்புரையில் கொண்டு போய் வலது பக்கத்தில் நிற்க வச்சுது.
உப்பரிகளை கொண்டு போய் தேவனுடைய அந்த அந்த தேவாலயத்தில் வலது பக்கம் நிற்க வச்சது. ஏன்னா வலது பக்கத்தில் பெரிய பாறை இருக்குது, டோம்ராக் பாறை. அங்கே பெரிய பாறைங்களை தான் இருக்கும். அங்கே நிற்க வச்சு ஒரு வார்த்தை சொல்லுது, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழகுதி, உன்னை கால் இடராதபடி கல்ல கால் இடராதபடி தேவதூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்களே என்று எழுதியிருக்கிறதேன்னு பேய் சொல்கிறான். இப்போ எழுதியிருக்குதே, எங்கே எழுதியிருக்குது? 91ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்குது. 91ஆம் சங்கீதத்தில் உன் கால் கல்லில் இடராதபடி தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் அப்படி சொல்லியிருக்குது. அந்த வசனத்தை எடுத்து ஆண்டவர் கொடுக்குறான். படிமா. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தேவாலயத்துக்கு உப்பரையில கொண்டு போய் நிற்க வைத்து தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாளக்குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். 91ஆம் சங்கீதம் 11, 12 வசனத்தை எடுத்து பேய் கொடுத்துறான். ஆண்டவருக்கே கொடுக்குறான் பாருங்க வசனம் எடுத்து. அப்போனா அவன் எவ்வளோ வசனத்தை தெளிவாக படிச்சிருப்பான். வசனம் எடுத்து கொடுத்துட்டான். எதுக்காக? தேவனுடைய ஆலயத்துக்கு உப்பரிகளை கொண்டு போய் நிற்க வச்சு தாழகுதி அப்படி சொல்லி இந்த வசனத்தை சொல்லுவான். பிரியமானவர்களே, அங்கே ஒரு சம்பவம் சம்பவிச்சுது. அந்த இடத்துல ஒரு காரியம் நடந்துச்சு. எப்போ? இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் 1.5 நூற்றாண்டுக்கு முன்னால், இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 1.5 நூற்றாண்டு முன்னால். இப்போ மேபியா பார்சியா ராஜ்யம் முடிஞ்சு கிரேக்க ராஜ்யமும் முடியுது. கிரேக்க ராஜ்யம் ஆளுகை செய்து கிரேக்க ராஜ்யம் முடியுது. அப்போ தான் எபிபெனஸ் இருக்கிறான். எபிபெனஸ் அந்தியோக்கியா அவன் இருக்கிறான். அவன் இருந்த காலகட்டம் முடிகிற காலகட்டம். அந்த டைமில் ரோமாபுரி ஆட்சியில் வந்துட்டு இருக்குது, நிலவைக்குள்ளே வந்துடுச்சு பயங்கரமாக. எல்லா இடத்தையும் ரோமாபுரி பிடிச்சிட்டு வராங்க. இந்த டைமில் இந்த அந்தியோக்கியா எபிபெனஸ் என்ன பண்ணான்னு தெரியுமா? எகிப்து இந்த லாஸ்ட்ல இருக்குது. இந்த லாஸ்ட்ல இருக்கிற எகிப்துல மேலேருந்து இவரை பிடிக்க வரான். எகிப்தை அழிக்க அந்தியோக்கியா வந்தான். அந்த டைம்ல ரோமாபுரியில் இருந்ததான ஜெனரல், அவன் பேர் பாம்பே, அவன் ஆள் அமிச்சான். யாருக்கு? அந்தியோக்கியா எபிபெனஸ்க்கு ஆள் அமிச்சு சொல்றான், எகிப்துக்கு போனேன், அந்த ராஜா எனக்கு க்ளோஸ், என்னுடைய ஆட்சியின் கீழ் வந்துடுச்சு, அது அங்க போனா நான் உன்னை அடிப்பேன், திரும்பி போ அப்படி சொன்னான். இவன் என்ன பண்ணான்? ஆளுகை பயங்கரமா இருக்கிறதுனால அந்தியோக்கியா எபிபெனஸ் அப்படியே திரும்பி யூதாவுக்குள்ள வந்துட்டான். இந்த பக்கம் கீழே இறங்கினவன் அப்படியே டர்ன் பண்ணி யூதாவுக்குள்ள போயிட்டான். யூதாவில் இப்ப ராஜா கிடையாது. யூதாவில் ராஜா கிடையாது. இன்னும் ரோமாபுரி ஆளுகைக்குள்ளேயும் அவங்க ஒன்றும் வரல. இப்போ இதுக்குள்ள போனா இவன் அடிக்க முடியாது. அதனால எருசலேமுக்குள்ள போந்துட்டான். எருசலேமுக்குள்ள போகும்போது அவன் என்ன செய்தான்? இவ்வளோ பெரிய தேவாலயத்தை பார்த்தான். உள்ள போய் பிடிச்சிட்டான், எல்லாரையும் பிடிச்சிட்டான், சரண்டர் ஆனாங்க. தேவாலயத்தை பார்த்து அவன் என்ன தெரியுமா செய்தான்? ஜூஸ் கடவுளை கொண்டு வந்து அதில் நிறுத்திட்டான். பாகால கொண்டு வந்து நிறுத்தி, இதுக்கு தாண்டா பிறந்த நாள் கொண்டாடணும் அப்படி சொல்லி, இந்த டிசம்பர் 25 நீங்கள் மக்கபோர் புஸ்தகத்தில் போய் வீட்டில் எதுனா ரோமன் கேத்தலிக் புஸ்தகம் வந்து அதை எடுத்து படிங்க, பைபிள் அதில் இருக்கும் இதெல்லாம். அவன் கொண்டு வந்து தேவாலயத்தில் வச்சு பெருச்சலிகள் பண்ணி எல்லாம் பலி செலுத்தினான். அதனால யூதர்களுக்கு பயங்கர டென்ஷன். ஒரு பெரிய சிலை விக்கிரகம் உள்ள வந்துருச்சே அப்படி சொல்லி எல்லாரும் இறங்கி போராட்டம் பண்ணினாங்க. போராட்டம் பண்ண அத்தனை பேரையும் கொன்று தீத்தான், எல்லாரையும் வெட்டினான். அதுக்கப்புறமா லேடிஸ் அவங்களும் இறங்கினாங்க போராட்டத்தில். அவங்கள பேர் கொன்னா. ஆனால் இந்த கர்ப்பவதிகளாக இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த கர்ப்பவதிகளெல்லாம் பிடிச்சி எடுத்தான் தனியாக. எடுத்து அந்த தேவாலயத்துக்கு உப்புரைகளை கொண்டு போனான். உப்புரைகளை கொண்டு போய் அந்த பின்னால ராக் இருக்கு பாருங்க, இந்த கல், அந்த ராக்கு தள்ளணும், இந்த கல்லில் தள்ளணும். மேலே இருந்து கீழே லேடிஸ் விழுந்தா எப்படி இருக்கும்? மண்டை உடஞ்சி, வயிறு வேற, அவங்களே கர்ப்பமாக இருக்கிறாங்க, வயிறு நெசங்கி வெடிச்சு பயங்கரமாக செத்தாங்களாம். நிறைய பேரை தள்ளினாங்களாம், நிறைய பேர் செத்தாங்க. இப்போ பேய் எதுக்கு அந்த காரியத்தை ஞாபகப்படுத்தினா? யூதர்களுக்கு ஒரு காரியம் சம்பவிச்சுன்னு அப்படி சொன்னாக்கா அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு வருவாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துக்கு 150 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த கதை. அதுக்கப்புறம் பிறந்தவங்கெல்லாம் தேவாலயத்துக்கு வரும்போதெல்லாம் இந்த இடத்துல இருந்தால் நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் தள்ளினாம. அந்த டைமில் தான் இந்த மக்கபோர் அப்படி சொல்லி ஒருத்தங்க கிரட்சியாளர்கள் இருந்தாங்க. அந்த நாட்களில் இருந்ததான
பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைங்க. மக்கபோர் அப்படி சொன்னால் அவங்க தீவிரவாதி அல்லது போராளிகள்னு அர்த்தம். அது பேர் தான் மக்கபோர். அவன் பேர் கிடையாது, அவங்க பேர் யூதா. அவன் போய் என்ன பண்ணான், மலையில் போய் ஒரு 200-300 பேரை வச்சுக்கிட்டு பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்து 2 வருஷம் கழிச்சு வந்து அந்த சிலையெல்லாம் அடித்து ஒடிச்சு அந்த அந்தியோக்கியா எபிபனஸை துரத்தினான். எல்லாத்தையும் சுத்தம் பண்ணான். சுத்தம் பண்ணி அவன் என்ன பண்ணான், குத்து விளக்கு 7 தான் அதுக்குரிய கிளைகள். இவன் என்ன செய்தான், எக்ஸ்ட்ரா ஒன்றை போட்டான். எக்ஸ்ட்ரா ஒன்றை போட்டு இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று வச்சான். அப்போ 7, 8, 9 கிளையாக மாறிச்சு. அனுஷ்கா அப்படின்னு ஒரு பண்டிகை கொண்டாடினான். தேவாலயம் சுத்திகரிக்கப்பட்டு வெளிச்சம் வந்தது. வெளிச்சம் அதிகரிச்சதுன்னு அர்த்தம். 7 குத்து விளக்குல இருக்கிறதுக்கும் 9 அகல்ல இருந்து வெளிச்சம் வந்தா எப்படி இருக்கும், அது ஏற்கனவே இருந்தோட வெளிச்சம் ஜாஸ்தி வரும். அதான் அனுஷ்கா பண்டிகை அப்பதான் தொடங்குச்சு. இது ஆண்டவர் கொடுத்த பண்டிகை இல்லை. இந்த பூரீம் பண்டிகையும் அனுஷ்கா பண்டிகையும் மனுஷங்க ஏற்படுத்துனது. பூரீம் பண்டிகை மொர்தெகாயும் எஸ்தரும் ஏற்படுத்துனது. அனுஷ்கா பண்டிகை இந்த எபிபனஸ் துரத்தப்பட்ட பிறகு இந்த எகுதாஸ் அவங்க மக்கபோர் ஏற்படுத்தினாங்க. தேவாலயம் சுத்திகரிக்கப்பட்டு விளக்கு வச்சாங்க. அதுதான் வருஷம் வருஷம் அவங்க தேவாலயத்தில் என்ன பண்ணாங்க, வீட்டில் கூட விளக்கு கொளுத்தி வைப்பாங்க. இப்போ நம்மளுக்கு இந்து ஆட்கள்லாம் கொளுத்துறாங்க பாருங்க, வருஷம் வருஷம் எல்லா வீட்டு வாசலையும் விளக்கு வைக்கிறாங்க, திருவண்ணாமலை அப்படி சொல்லிட்டு. அந்த மாதிரி காரியம் இது எங்கே தொடங்குச்சு, அவங்கள்ட்ட தொடங்குச்சு. விளக்கு கொளுத்தி தேவாலயத்தை சுற்றி வச்சாங்க. இப்போ இந்த காரியத்தை தான் எல்லா யூதர்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ இயேசு கிறிஸ்துவும் சின்ன வயசில் வந்தாரே அம்மா அப்பா கூட. அப்போ யோசேப்பா மரியாவும் சொல்லுவாங்க, மகனே இந்த இடத்துல இருந்து நிறைய தாய்மார்கள் விழுந்து செத்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லுவாங்க. இப்போ பேய் கொண்டு போய் அங்கே நிற்க வச்சு சொல்கிறான், இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு தெரியும் தானே உனக்கு. இந்த வசனம் என்ன சொல்லுது, மேலேருந்து கீழே வந்தால் கல்லில் இடராதபடி உன் பாதங்கள் கல்லில் இடராதபடி தேவதூதர்களை ஏந்தி கொண்டு போவாங்க. அந்த எபிபனஸ் எத்தனை பேரை தள்ளனா, எவ்வளோ பேரை கொண்டான். ஒருத்தரையாவது கர்த்தர் காப்பாத்தினாரா? ஒருத்தரையாவது கை கால் இடராதபடி கையில் ஏந்திட்டு போனாரா? ஒருத்தரையும் ஏந்திட்டு போகல. நீ தேவனுடைய குமாரன் தானே, அவங்களாம் மனுஷங்க இருந்துட்டு போட்டோம், நீ தேவனுடைய குமாரன் தானே, நீ குதி, உன்னையாவது ஏந்திட்டு போய் இந்த வசனம் நிறைவேறதா பார்க்கலான்ட்டான். அப்படிதான் அவன் சோதிச்சான். எப்படி இருக்கும் நம்மள சோதனை? சில நேரங்களில் நம்முடைய தேவைக்காக வரும்னு சொன்னேன். பசி வந்தபோது வந்துச்சு நம்முடைய தேவைக்காக. சில நேரங்களில் நாம் பக்தி வைராக்கியமாக இருக்கிறோமே, அந்த வைராக்கியத்தினால உண்டாகிற வரும். டெஸ்ட் பண்ணி பார்த்துரு, நீ வைராக்கியமாக தானே இருக்கிற, டெஸ்ட் பண்ணி பாரு அப்படி சொல்கிற மாதிரி வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், முட்டி மோதனம்னா மண்டை கிழிஞ்சிடும். அந்த நேரத்துலலாம் என் பக்தி எனக்கு தெரியும், நான் ஒன்றும் ஆண்டவரை சோதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நேரத்தில் கர்த்தர் ஏன் அனுமதிச்சார்? அது மல்கியாவுடைய புஸ்தகம் தான். 400 வருஷம் கர்த்தரை பேசலையே, ஒரு தீர்க்கதரிசி கூட கிடையாது. ஜனங்களை தான் ஆண்டவர் மறந்துட்டாரே. இவங்க துரோகம் பண்ணிட்டாங்களே, துரோகம் பண்ண ஜனங்கள் தானே இருந்தாங்க, அவங்கள தானே எல்லாரும் வந்து அழிச்சிட்டு இருந்தாங்க. அதை கண்டுக்க மாட்டாரு. இப்போ அவங்கள மறுபடியும் மனம் திரும்பி உள்ள சேர்க்கறதுக்கு தானே இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து வந்ததே இதை ஆண்டரை விட்டு தூரம் போனவங்கள மறுபடியும் திருப்பணும். என் சம்பத்தை சேர்க்கும் நாள் வந்தது அப்படின்னு தானே மல்கியாவில் படிக்கிறோம். என் சம்பத்தை சேர்க்கும் நாள் வந்தது அப்படி சொல்லி 3வது அதிகாரம் 14வது வசனம் 17வது வசனம். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்களா, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே. அப்ப மல்கியாவில் அவங்க பிரிஞ்சு கிடந்தாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அவர் சம்பத்தை அவர் பக்கம் சேர்க்கணும். தேவ வசனங்களை யாரெல்லாம் செவி கொடுத்து கேட்கறாங்களோ அவங்களாம் உள்ள வருவாங்க. அந்த மாதிரி டைம் அது. தேவனுக்கு ஒரு மனுஷங்களும் செவி கொடுக்காத சூழ்நிலை. அந்த நேரத்தில் விழுந்து செத்தாக்கா யார் ஏந்திட்டு போவா? எப்பெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் பண்றாங்களோ அப்பெல்லாம் எதனா ஒரு பிரச்சனை வரும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு ரட்சகனை கர்த்தர் அனுப்புவார். அப்படிதான் அவங்களை விடுதலை ஆக்குவார். தம்மை நோக்கி கூப்பிடுற வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருப்பார் அவர். சரி, இப்போ இந்த பேய் சொல்றான், ஒருத்தரையும் காப்பாத்தல, உன்னையாவது காப்பாத்துறாரு, அந்த வசனம் நிறைவேறத பார்க்கலாம், நீ குதி அப்படி சொல்லிட்டேன். இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே அப்படி சொல்லி 7ஆம் வசனம். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். உபாகமம் 6வது அதிகாரம் 16வது வசனம்.
நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. என்ன மாசாவில் அவங்க செய்தாங்க? ஆண்டவர் சொன்னாரு, பேசுங்கடா போயிட்டு. ஒரு இடத்துல அடிச்சாங்க, இன்னொரு இடத்துல பேசுங்க அப்படி சொன்னார். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? ஜனங்களுக்கு முன்னால் நாங்கள் உங்களுக்கு தண்ணீர் வர வைப்போமோ வர வைக்க மாட்டோமோ நீங்கள் நினைக்கிறீங்களா? எங்களை சந்தேகப்பட்டீங்களா? வர்றா தண்ணி எப்படி வரப்போகுதுன்னு டமால் டமால் அடிச்சுட்டான் 2 வாட்டி. இப்போ என்னாச்சு? ஆண்டவரை சோதிச்சில தண்ணி வர வச்சானுங்க. அந்த ஒரே காரணத்துக்கு தான் மோசே கானானுக்குள்ளே போக விடாமல் தடுத்து விட்டுறேன். என்னை நீ சோதிச்சல்ல, என்னை நீ வேடிக்கை பார்த்தல்ல, என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினல்ல, இனிமேல் நீ உள்ளே போகக்கூடாது. தேவனை சோதிச்சுட்டோம் அப்படின்னா சோதிக்கும் போது சில விஷயம் நடந்துடும். ஆனால் நான் போய் சேர வேண்டிய இடத்துல சேர மாட்டேன். அதை மறந்துடவே கூடாது. அதனால ஆண்டவர் இங்க என்ன சொல்றார்? உன் தேவனாகிய கர்த்தரை சோதியாமல் இருப்பாயாக என்று எழுதியிருக்குதே, அவரை பரீட்சை பார்த்துறாதே. நான் பார்க்க மாட்டேன். என் தேவன் என்னை எப்போ காப்பாற்றணும்னு நினைக்கிறாரோ அப்போ காப்பாற்றுவார். நான் தவறி விழும்போது, தெரியாம நான் தவறி விழும்போது கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். கர்த்தர் என்னை நிச்சயமா காப்பாற்றுவார். எத்தனையோ இடங்கள்ல காப்பாற்றுவார். வேணும்ட்டு நான் குதிக்க போறேன், கர்த்தாவே என்னை காப்பாத்துறேன்னு விழுந்து கால் ஒடிச்சுன்னு போடான்றுவார். வீம்புக்கு நம்ம கர்த்தரை சோதிக்க கூடாது. அறியாமல் நடக்கும்போது சில நேரங்கள்ல தூதர்கள் வந்து நமக்கு உதவி செய்வாங்க. நிச்சயமா செய்வாங்க. ஒரு முறை நான் மதுரையிலேருந்து கழுகுமலை போனோம். அப்போது அந்த மேலக்கரந்தை அப்படி சொல்லி ஒரு இடம் இருக்குது. அங்கே பஸ்ஸு நிறுத்திட்டான், பாயிண்ட் டு பாயிண்ட்டு ஹோட்டலில். நான் என்ன பண்ணேன், இறங்கி போய் சாப்பிட்டு அங்கே வீடியோஸாக வச்சுருப்போம், சிடி தானே அந்த நேரத்தில். அதை போய் பார்த்துட்டு இருந்தேன். ஒன்று பார்த்தேன். நான் 3 நாள் பஸ்ஸு நின்றுச்சு. ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன் பாருங்க. பஸ்ஸு போயிடுச்சு. எங்கள் பஸ் போய் பார்த்தா பஸ்ஸை காணோம். ஐயோ பஸ் போயிடுச்சே அப்படி சொல்லிட்டு வர பஸ்ஸெல்லாம் இந்த பக்கம் போகிற பஸ்ஸு, அந்த பக்கம் போகிற பஸ் தான் ஒன்றே ஒன்று. அங்கேருந்து தூத்துக்குடியிலேருந்து அந்த கோயில்பட்டிலேருந்து வர பஸ்ஸு தான் இங்கே 3 பஸ்ஸு நிற்குது. இங்கேருந்து கோயில்பட்டிக்கு போகிற பஸ்ஸில் தான் நான் வந்தேன். அது போயிடுச்சு. எப்படி போச்சுன்னு தெரியல, பார்க்கல. இங்கேயே பார்த்துட்டு இருந்துடா நின்றுட்டுக்கிறேன். இந்த பஸ்ஸுங்களும் போயிடுச்சு. அடுத்த பஸ்ஸு அவனா வந்து சாப்பாட்டுக்காக நிறுத்துவான்ல, அதில் ஏறி போகலான்னு வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டுக்கிறேன். நல்ல வேலை பேக் வச்சுருந்தேன். அப்புறமா இந்த மாலை போட்டிருக்காங்க சபரிமலைக்கு, அந்த ஒரு வண்டி வந்து சர்ரு நின்றுச்சு. நின்ன உடனேயும் ஒரு 10-15 பேர் இறங்கினானுங்க. நான் ஒயிட்டில் நின்றுட்டுக்கிறேன்ல, என்ன பார்த்தனே அவங்க பிளாக் அண்ட் பிளாக்ல அவங்க வந்து என் முன்னால் சாமியேன்னு வராங்க. நான் சொன்னேன் ஏசப்பா அப்படி சொல்ல. அவங்க தொடங்கினாங்க, நான் முடிச்சிட்டேன். உடனேயும் அவனுங்க என்ன அடிக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க. உண்மையாக அங்கே சண்டை நடந்திருக்கான். சர்ன்னு ஒருத்தன் வந்து நின்னான் என்ஃபீல்டில், 2 பேருக்கும் நடுவில். காதில் ஒரு அந்த பறவைங்களுடைய இறகு மாதிரி இவ்வளோ நீட்டி தொங்குது. இங்கே கொஞ்சம் கலர் அடிச்சிருக்கான், குடும்பி போட்டிருக்கான், இந்த பக்கம் கடுக்கான் போட்டிருக்கான். வித்தியாசமாக சொல்றன்னு வந்து நின்னோம். பிரதர் என்ன இங்கே நிற்கிறீங்க அப்படி சொல்லி கேட்டான். பஸ்ஸை விட்டுட்டேன். எங்கே போனோம்னா கோயில்பட்டி போனோம். ஏறுங்க அப்படி சொன்னான். ஏறிக்கிட்டேன். அவனுங்க கிட்ட வந்து தப்புக்குன்னு ஒதுங்கிட்டானுங்க. அவனை பார்த்த உடனே வண்டி போகுது, பறக்குது, தண்ணி போகுது கண்ணில் சர்ன்னு. நேராக கோயில்பட்டி பஸ் ஸ்டாண்டில் என் போய் இறக்கிட்டான். இறக்கிட்டு திரும்பி நான் பார்க்குறேன், பழமுதிர் சோலை அப்படி போட்டுக்குது, ஜூஸ் கடை. இவ்வளோ தூரம் கூட்டு வந்தானே, ஜூஸ் வாங்கி கொடுப்போம் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு, நாங்கள் ஜூஸ் குடிக்கிறீங்களா கேட்டால் ஆளை காணும், வண்டியும் காணும். டர்ன்னு எடுத்துன்னு போகும்போது புல்லட் சவுண்ட் தான் கேட்கமே, இதையும் காணும். எவன் கொண்டு வந்தான்? யார் இவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்து விட்டாங்க? 10 நிமிஷத்தில் வந்துட்டோம். பஸ்ஸில் வந்திருந்தா கூட அரை மணி நேரம் ஆயிருக்கும். 10 நிமிஷத்தில் கொண்டு வந்து விட்டுட்டான். அப்புறமா நான் கழுகுமலைக்கு போயிட்டு யோசிக்கிறேன், சே கோயில்பட்டின்னு சொன்னது கழுகுமலைன்னு சொன்னால் ஃபெய்த்தமிழே கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிடுவாங்க. சில நேரங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது தேவன் நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றுவார். அதுக்குன்னு பரீட்சை பார்த்துட்டு உட்காந்துக்கூடாது. கடவுள் என்னை காப்பாற்றுறாரா காப்பாற்ற மாட்டாரா சொல்லிட்டு பரீட்சை பார்க்கக்கூடாது. அதனால தான் இந்த இடத்துல சோதிக்கும் போது அவன் எப்படி சோதிக்கிறான்? வசனத்தை வச்சு சோதிக்கிறான். நீ இவ்வளோ பயங்கரமாக ஜெபம் பண்ணுற ஆள் தானே, உபவாசம் பண்ணுற, பண்ணுங்க கர்த்தர் எதனா செய்கிறாரா பார்க்கலாம், பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க. அப்படி நம்ம ஒரு நாளும் பண்ணக்கூடாது. இப்போ என்ன பண்ணார் ஆண்டவர்? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்காதிருப்பாயாக சொல்லிட்டார். இப்போ அதில் தோல்வி அடைஞ்சிட்டான். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் தெரியுமா? அவன் அங்கேருந்து நேராக கொண்டு போய் அந்த எரிகோ மலை அப்படி சொல்லியிருக்கு.
எரிகோ பக்கத்தில் யோர்தான் தண்ணி போவோம், அதுக்கு மேலே மலை ஒன்று இருக்கும். இப்போயும் அது சோதனை மலை அப்படி சொல்லுவாங்க. அது எரிகோ கிட்ட தான் இருக்குது. நேரம் அந்த மலைக்கு மேலே கொண்டு போனான். அவன் முதவே அந்த சீனாய் மலையில் இருந்தாங்களா, அப்பயே மேலே கொண்டு போயிருக்கலாம்ல. இங்கே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அங்கே கொண்டு போய் ஒவ்வொரு இடமும் கொண்டு போகும்போது ஒரு காரியம் இருக்குது. அந்த சீனாய் மலையிலேயும் உச்சியில் கொண்டு போய் கீழே விழுன்னு சொல்லியிருக்கலாம். அவன் தேவாலயத்துக்கு கொண்டு வந்தது எதுக்குன்னா, இப்படி ஒரு காரியம் சம்பவிச்சது இல்லையா அப்படின்னு காட்டி அவரை சோதிக்கிறதுக்கு தான். இப்போ என்ன பண்ணாம எரிகோ பக்கத்தில் இருக்க அந்த மலையில் சோதனை மலையில் கொண்டு போய் நிற்க வச்சுட்டான். இன்றைக்கும் சோதனை மலை அப்படி சொல்லுவாங்க. அந்த மலையில் நிற்க வச்சு சொல்கிறான், எல்லா எருசலேமும் தெரியும். எருசலேம், யூதேயா, அதுக்கப்புறம் மேலே இருக்கிறதான இஸ்ரவேல், எல்லாம் கோத்திரமும் அதில் தெரியும். இந்த பக்கமாக இருக்கிறதான ஏதோம் அந்த தேசம், அந்த மாதிரி எல்லா தேசமும் தெரியும். அதனால தான் உலகத்தின் மகிமையை அப்படி சொல்லியிருக்கு. அதை சுற்றி இருக்கிறதான சகல தேசத்தையும் அவருக்கு காண்பித்தார். டிவியில போட்டு காமிச்சான் ஆடலும் பாடலும்னு. மலை மேலே கொண்டு போய் நிற்க வச்சா கீழே என்னென்ன தேசம் இருக்குன்னு நமக்கு தான் தெரியுமே. இங்கேருந்து பார்த்தா மலையில் இருக்கிறதான நைட்டில் பாருங்கள், அந்த ரோட்டில் வந்தால் பிழிச்சுன்னு லைட் ஏறிது, பகலில் தெரியாது. அங்கேருந்து பார்த்தோம்னா கீழே இருக்கிறதான ஊரெலாம் நம்மளுக்கு தெரியும். மலை மேலே போனால் எல்லாம் தெரியும். அவன் என்ன பண்ணால் அங்கே இருக்கிறதான எல்லாத்தையும் காமிச்சு, எவ்வளோ அழகாக இருக்குது, இதெல்லாம் நீ யாருக்கு கொடுத்தீங்க? மனுஷனுக்கு தானே கொடுத்தீங்க. அவன் என்கிட்ட கொடுத்துட்டான். இவர் தான் பிடிங்கி எடுத்துட்டார். உங்களுக்கு தான், ஆனால் மனுஷன் என்கிட்ட கொடுத்துட்டான். நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு ஒரு சல்யூட் மட்டும் அடிங்க அப்படி. இதில் என்ன பண்ணுறது, தமிழில் சாஷ்டாங்கமாய் விழுங்க அப்படி சொல்லியிருக்கு. 8வது வசனம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டாய். சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டாய், பர்ஸ்கோயா அப்படி சொல்லியிருக்கு. கிரேக்கில் பர்ஸ்கோயா அப்படி சொன்னால் நீ சாஷ்டாங்கமாக சும்மா அப்படி சரி அப்படி சொல்லலாம், இப்படி சாச்சா போதும் தலையை, அப்படியெல்லாம் உழவானா சரி ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி செய்கிறேன் அப்படி சொல்லி பணிந்தா போதும், அப்படி தான் அது அப்படி அர்த்தம். இப்போ ஆண்டவர் போய் அவன் பணி, நீ தான் மனுஷங்களுக்கு ஆளுக கொடுத்து அவங்க என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆண்டவருக்கு தெரியும், உன்னை இங்கேயாட நான் அதை பிடுங்க வந்தேன், இங்கேயா பிடுங்க வந்தேன். நான் உன்னை சிலுவையில் அழகாக அடித்து நிர்மூலமாக்கி உன்னை நிர்வாணமாக்கி, நீ அங்கே நிர்வாணமாக்கின மாதிரி உன்னை நிர்வாணமாக்கி சிலுவையில் வெட்டி சிறக்க தான் நான் வந்தேன். இந்த இடத்துல அதை பிடுங்க வரல, பிடுங்குற இடம் எனக்கு வேற உண்டு. இந்த இடத்துல அதை உங்கள்கிட்ட நான் பிடுங்க மாட்டேன். ஆனால் நீ என்ன பணிந்து கொள்ளுன்னு சொன்ன பத்தியா, அதுக்கு நான் உனக்கு வசனம் சொல்கிறேன் அப்படி சொன்னார் ஆண்டவர். படிங்க கீழே 9வது வசனம், 10வது வசனம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். கூட வசனத்தை எடுத்தான் காட்டினார். உபாகமம் 6வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து அவனுக்கு எடுத்து கொடுத்தாரு. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. நீங்க இந்த வசனம் என்ன சொல்லுது? என்னை உண்டாக்கின, என்னை சிருஷ்டித்த, என்னை அனுப்பின கர்த்தரை தான் நான் கனம் பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு வேற ஒருத்தருக்கு நான் கனம் பண்ணிட்டே அப்படி சொன்னா பிரச்சனை பெருசாயிடும். எவ்வளவு திமிருந்தா நீ என்னை கனம் பண்ணு, எனக்கு சாஷ்டாங்கம்னு சொல்லுவேன். இதை எப்படி உங்கள்கிட்ட இருந்து நான் பிடிங்கி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். அப்பாலே போ சாத்தானே போடிருப்பான். பயந்துட்டு போகும்போதே சொல்லிருப்பா, டே கேட்டு போடா, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே ஆராதனை செய்வாங்க என்று எழுதியிருக்கு தெரியுமா அவனுக்கு வசனம்? தெரியும் 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 ஓடிருப்பான். அப்படிதான் ஆண்டவர் சோதனையை ஜெயிச்சான். இப்போ சோதனை வரும்போது ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரியம் இருக்கு. வேதத்தில் வசனத்தை தேடுங்க. யார் எந்த டைமில் எப்படி சோதிக்கப்பட்டாங்க அப்படின்னு எழுதியிருக்கும். அந்த வசனத்தில் எடுத்தீங்கன்னா அவங்க எப்படி ஜெயிச்சாங்க அதுவும் உங்களுக்கு தெரியும். அதை வச்சு ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் என்ன? ஜீவகிட்டத்தனை அவனுக்கு தரும். நாம் எல்லாரும் அங்கே தான் இருப்போம். இந்த பூமியில் எனக்கு சோதனையே வேணாம், எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நான் சமாதானமாகவே இருக்கணும்னா நீ அங்கே போக முடியாது. முடிஞ்ச உடனே வேதனையில் தான் போகணும். இங்கேயும் வேதனை சோதனை எல்லாம் இருக்குது அப்படி சொன்னால் அங்கே உனக்கு இலைப்பாடுது. நான் உனக்கு இலைப்பாடுதல் தரேன். கண்களை மூடுங்க.
எத்தனையோ குடும்பங்களில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் அவங்களுக்கு பயங்கர சோதனையாக தான் இருக்கலாம். ஆனால் அந்த சோதனை தான் உன்னை பூர்ணப்படுத்தும். அந்த சோதனை தான் உன்னை மகிமை உள்ள ஆளாக மாற்றும். அந்த சோதனைகள் தான் உன்னை நிலைச்சி நிற்க வைக்கும். அந்த சோதனை தான் உன்னை பெரிய ஆளாக ஆக்கும். அந்த சோதனை தான் மகா பயங்கரமான காரியத்தை உனக்கு செய்ய வைக்கும். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோ முச்செடி தானியம் தோன்றிய தேவ அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோ முச்செடி தானியம் தோன்றிய தேவ காத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அக்கினி சோதனை பட்சிக்க வந்த முச்செடி தன்னில் தோன்றிய தேவ அக்கினி சோதனை பட்சிக்க வந்த முச்செடி தன்னில் தோன்றிய தேவ பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. சோதனையில கிருபையை கேட்டு வாங்கிக் கொள்ளுங்க. அந்த கிருபையில நிலைத்து நிற்க முடியும். அக்கினி சோதனை பலவீனங்கள் வியாதிகள் சகலத்திலிருந்து விடுதலை உண்டாகும். தோன்றிய தேவன் அக்கினி சோதனை பட்சித்து வந்த முச்செடி தன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அக்கினி சோதனை பட்சிக்க வந்த முச்செடி தன்னில் தோன்றிய தேவன் அக்கினி சோதனை பட்சிக்க வந்த முச்செடி தன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. 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 கர்த்தர் நமக்கு உதவி செய்து நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பலப்படுத்தி நம்மை சகாயம் பண்ணினபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா கனமும் துதியும் மகிமையும் அவருக்கே கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.